வணக்கம். நம்ம இந்த கேள்வியை பார்க்கலாம். சலீம் ஒரு துணி கடை வியாபாரி. கடைக்கு வந்த ஒரு பெண்மணி 1.8 மீட்டர் துணியை வாங்கினார். அதை 6 சம துண்டுகளாக வெட்டினார். அதில் 2 துண்டுகளை ஒரு சிறுமிக்கு கொடுத்து விட்டார். சிறுமியிடம் உள்ள துணியின் நீளத்தை கணக்கிடுக. சரி, இந்த கேள்வியில நம்ம பார்த்தோம்னா சில குறிப்பு சொற்கள் இருக்கு. அதாவது முக்கியமா கவனிக்க வேண்டியது 1.8 மீட்டர் துணியை தான் அவங்க 6 சம துண்டுகளாக, அப்படின்னா 6 சம துண்டுகளாக பிரித்து கொடுத்தல், வெட்டி கொடுத்தல் அப்படிலாம் வந்துச்சுன்னா நம்ம அதை வகுக்கணும். அது குறிப்பு சொல் வகுத்தலுக்கு தான் பயன்படுத்தப்படும். தொடர்ந்து 2 அதுல அவங்க வெட்டின பிறகு அந்த 2 துண்டுகளை தான் ஒரு சிறுமிக்கு கொடுக்கறாங்க. ஓகே, அந்த சிறுமிக்கு கொடுத்த துணியின் நீளத்தை தான் இப்ப கணக்கு பண்ண சொல்றாங்க. சரிங்களா? சோ இப்ப நீங்க இந்த கேள்வியில பாத்தீங்கன்னா முதல்ல நீங்க அந்த 1.8 மீட்டரை 6ஆல வகுக்கணும். ஓகே, வகுக்கும் பொழுதுதான் அது சமமா பிரிக்கப்படுகிறது. அப்ப பிரிக்கும் பொழுது ஒரு துண்டு எத்தனை மீட்டர்ல இருக்குன்னு உங்களால கண்டுபிடிக்க முடியும். ஒரு துண்டோட உங்களுக்கு கண்டுபிடிக்க முடிஞ்சுன்னா அவங்க கேட்டது 2 துண்டுகளை தான் அந்த சிறுமிக்கு கொடுக்கறாங்க. அப்ப நம்ம 2ஓட கண்டுபிடிக்கணும்னா கண்டிப்பா நம்ம பெருக்கணும். 1 கொடுத்துட்டு நிறைய கேட்கறாங்க, அதாவது 2 கேட்கறாங்க. அதனால நம்ம அதை நம்ம பெருக்கணும். சரிங்களா? சரி, இப்பொழுது வழிமுறைக்கு செல்லலாம். சற்று முன் ஆசிரியர் விளக்கியது போல 1.8 மீட்டரை நம்ம 6ஆல வகுக்கிறோம். சரிங்களா? ஏன்னா பிரித்து கொடுக்குறீங்க. சோ இந்த வழிமுறையை நீங்க பயன்படுத்தி நீங்க வகுத்தீங்கன்னா உங்களுக்கு விடை 0.3 மீட்டர் கிடைக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த 6 துண்டுகளா பிரித்தாங்கல்ல, அதுல ஒரு துண்டோட அளவு 0.3 மீட்டர். இப்பொழுது அந்த 0.3 மீட்டரை தான் 2ஆல பெருக்கணும். ஏன்னா அவங்க 2 துண்டுகளோட நீளத்தை கேட்கிறாங்க. அப்ப நீங்க பெருக்கும் பொழுது உங்களுக்கு விடை 0.6 மீட்டர் கிடைக்கும். சரிங்களா? இதுதான் இக்கேள்வியோட விடை.